வணக்கம் மக்களே, நாம் இன்னைக்கு கருப்பு கவுனி அரிசியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது அரிசி கருப்பு கலரில் இருக்கேன்னு பார்க்காதீங்க. இருக்கிற அரிசி வகையிலேயே அதிக பயனுள்ள அரிசின்னு பார்த்தா இந்த கருப்பு கவுனி அரிசி தாங்க. இந்த அரிசியில் புரதம், நார்ச்சத்து அதிக அளவில் இருக்குங்க. இந்த அரிசியை நான் இன்னைக்கு ஊற வச்சு அதை வேக வச்சு அதில் தேங்காய் சக்கரை சேர்த்து தாங்க நாங்கள் இன்னைக்கு சாப்பிட்றோம். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு ருசியாக இருக்குது இந்த கருப்பு கவுனி அரிசி. இந்த அரிசி செரிமானத்தை சீராக்குது அப்படின்றாங்க. இதயம் மற்றும் புற்றுநோய் வராமல் தடுக்கிறதாகவும் சொல்லப்படுது. இந்த அரிசிக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குங்க. பண்டைய காலத்தில் இந்த அரிசியை சீனர்கள் தான் பயன்படுத்தினதாக சொல்கிறாங்க. சீன அரசர்கள், சீன அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க, பெரிய பெரிய வியாபாரம் செய்கிறவங்க மட்டுமே இந்த அரிசியை பயன்படுத்தினதாகவும் மற்ற பாமர மக்களுக்கு இது தடை செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இந்தியாவிலிருந்து வியாபார விஷயமா சீனாவுக்கு போகிற இந்தியர்களுக்கு இந்த கருப்பு கவுனி அரிசியில தான் விருந்து உபசரிப்பு நடத்தப்பட்டதாக சொல்லப்படுறாங்க. இந்த காலத்தில் இந்த அரிசி சீனர்கள் தான் பயன்படுத்தினதாக சொல்லப்படுது. சீன நாட்டு அரசர்கள் இந்தியாவிற்கு வியாபார விஷயமா வரப்போக இருந்தபோது தான் அவங்க பயன்பாட்டிற்கு இருந்த இந்த கருப்பு கவுனி அரிசி நம்ம இந்தியாவில் நாமளும் பயன்படுத்துகிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த சத்துள்ள அரிசியை வாங்கி சமைச்சு சாப்பிடுங்க, ரொம்பவே சுவையாக இருக்கும். நன்றி மக்களே.